ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொ கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை கூத்தடிச்சு தான் நான் கதையாக. நேற்று கோயிலுக்கு போகும்போது பஸ்ஸில் அடித்து பிடிச்சி இடம் கிடைக்காம ஓடி போய் எப்படியே ஏடி நானும் என் பொண்ணும் சேர்ந்து 2 சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். கேட்டுக்குங்க, உக்காந்துட்டோம்னா ஒரு அம்மா வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் சீட்டு கொடுங்க, உட்கார முடியலை அப்படின்ட்டு கேட்ட உடனே, நிற்க முடியலை அப்படின்னு கேட்ட உடனே நான் சரியாக இருந்தாலும் அந்த பொண்ணை கொஞ்சம் எந்திரிச்சிக்கிட்டு உட்காருங்கம்மான்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் எந்திரிங்க, உங்ககிட்ட நாங்கள் இருக்க முடியாது. அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்குது. பாவம் வயசானவங்க கிட்டே இருக்கட்டும்னுட்டு என் பக்கத்தில் இருந்த அந்த பிள்ளையை எழுப்பி விட்டுட்டு உட்காருங்கன்னா என்னையும் சேர்ந்து எந்திரிக்கேனுங்க. எனக்கு வயசாகலையா? கைகால் வலி இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் கைகால் வலியா? நான் தர சொன்னேன், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லையா தூரப்பங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளையை உட்கார சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்க முடியாதான், ஏன்னா நாங்கள் திருநங்கையாக இருக்கக்கூடாதான். இதெல்லாம் என்னதுங்க இது? மனசாட்சி இல்லை கொஞ்சமாவது? இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது? ஏதோ அந்த லைக்கை கொடுத்துட்டு கமெண்ட்ஸை பண்ணுங்கள், இதை பற்றி என்னன்னுட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா?